நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 22/7/2026 அருமையான புதன்கிழமை, ஆடி மாதம் முதல் புதன்கிழமை. ஸோ என்னங்க எல்லாத்துக்கும் முதல் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமைன்ட்டே இருக்கீங்க அப்படின்றீங்களா? முதல்ல வந்தால் முதல்ல தான், கட்சியாக வந்தால் கட்சி தான், அவ்வளோதானே. அதான வாழ்க்கை. புதன்கிழமை தான். ஆடி மாதம் நவமி திதியுடன் கூடி வந்திருக்கிறது புதன்கிழமை. ஸோ அந்த ஆடி புதன்கிழமை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலில் ஆண்டாள்கிட்ட போய் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. நாச்சியார் தாயார்கிட்ட போய் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. பெருமாள்கிட்ட நல்லபடியாக வணங்குங்க. போகும்போது தாமரை மாலை வாங்கி கொண்டு போங்க. அந்த செந்தாமரை கண்ணனுக்கு செந்தாமரை போட்டு வணங்குங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். வாழ்க்கை மாறணும்னா இந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் பிடிச்சுக்கணும். ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு செய்யணும். அப்போ தாயார் வழிபாடு செய்யுங்க, ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 9:23 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு ராமர் திதி நவமி, அதிகாலை 1:21 வரைக்கும் சித்திரை, அதன் பின்பு சுவாதி, இரவு 11:02 வரைக்கும் சாத்தியம் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு, அதன் பின்பு சுபம் நாம யோகம் இருக்கிறது. காலை 9:23 வரைக்கும் பவகரணம், அதன் பின்பு இரவு 9:28 வரைக்கும் பாலவ கரணம், ராகு, அதன் பின்பு கௌளவ கரணம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய நினைவு தினம். முதல் பெண் மருத்துவர் அவங்க நினைவுல தான் மகப்பேறு உதவித்தொகை எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ இப்போ வழங்கிட்டு இருக்காங்களா எனக்கு கரண்ட்ல தெரியல, தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாக்டர் முத்துலட்சுமி அப்படிங்கிறது கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெயர் ரொம்ப பிரபலமாச்சு. நல்லவர்களை நாம் மறக்க கூடாது. அதை யார் அதை கொண்டு வந்திருந்தாலும் அதை நம்ம மறுக்க கூடாது. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், சூரியன் குரு, கடகத்தில் குரு உச்சம், சுக்கிரன் கேது சிம்மத்தில், சந்திரன் துலாம்ல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி, நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி, இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி, மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம், ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் நடை 50% வெற்றி, எட்டாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி, இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஆறாம் ஜாமம் அரசு 100% வெற்றி, ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, பத்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது.
அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம். நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்.